எல்லோருக்கும் வணக்கம். 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வீடியோவில் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு 25 நாளில் 29,000 சம்திங் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸல் ஒன்று போட்டிருந்தேன். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த ட்ரேடிங்கை நான் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு வரேன். அதனால தான் ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து நான் எக்ஸலில் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த 25 நாளில் டோட்டலாக ஒரு 4 நாள் லாஸ் வந்திருக்கு, 21 நாள் ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூக்கு 29,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒவ்வொரு நாளோட ப்ராஃபிட் லாஸு நானாக இங்கே இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணி என்டர் பண்ணுறது கிடையாது. ஆஃபீஸில் இப்போ ரெகுலராக லைவ் மார்க்கெட் கிளாஸஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இது வந்து டைரக்ட் கிளாஸாகவும் நடக்குது, அதே போல் ஆன்லைன்லையும் நடந்துகிட்ருக்கு. அப்படி ஒவ்வொரு நாளும் லைவ் மார்க்கெட் கிளாஸில் நான் என்ன லைவாக ட்ரேட் பண்ணி காட்டணும் அதோட ப்ராஃபிட் லாஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால் இதை விட ஒரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் என்னால் கண்டிப்பாக காட்ட முடியாது. அதே போல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு ஒரு சிலர் எல்லாம் ஆச்சரியமாக கேட்குறாங்க, எப்படி உங்களால் இது போல் ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு ஒரு சிலர் எல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபேக்காக தான் இருக்கும், உன்னால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து டைரெக்டாக கமெண்ட்ஸ்லையும் வருது, அதே போல் வாட்ஸ்அப்லேயும் வருது, அதே போல் கால் பண்ணியும் லைவாக கேட்குறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக முடியாது. அதே போல் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை மட்டும் இருந்தாலும் நம்மளால் முடியாது. அதுக்குண்டான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். என்னதான் நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி 100% தெரிஞ்சாலும் அதுக்குண்டான பயிற்சி அதுக்குண்டான பிளான் சரியாக இருந்தாலும் அதை நாம் எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்தால் தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இது போல் நீங்களும் ஈஸியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கற்றுக்கிட்டு ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட கிளாஸஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் மட்டும்தான் இருக்கும். லைவ் மார்க்கெட் கிளாஸ்க்காக நான் அடிஷ்னலாக எதுவும் கண்டென்ட்லாம் ரெடி பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் என்ன ட்ரேட் பண்ணுறனோ அதை தான் நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்போ உதாரணத்துக்கு 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எந்த டைமுக்கு நம்ம ஸ்டாக் சூஸ் பண்ணணும், எந்த காரணத்துக்காக இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணுறோம், செலக்ட் பண்ண பிறகு எந்த டைமிங்க்கு என்ட்ரு ஆகிறோம், என்ட்ரான பிறகு நமக்கு அந்த ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறோம், எங்கே டார்கெட் வைக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்னோட அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணி காட்டும் போது எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். மேக்ஸிமம் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எந்த ஒரு டெக்னிக்கலுமே டீப்பாக இருக்காது, எல்லாமே பேசிக்காக இருக்கும். ஸோ இந்த பேசிக் தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் கால்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு என்னால் கால்ஸ் கொடுக்க முடியும், இந்த ரேஞ்சில் வந்தால் பை பண்ணணும், இதுதான் டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் அப்படின்ற மாதிரி. அப்படி கால்ஸ் கொடுக்கும்போது நீங்களும் ட்ரேட் பண்ணுவீங்க, எனக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வருதோ சேம் அதே தான் வரும். ஸோ ப்ராஃபிட்டில் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம். ஒரு 2 மாதம் உங்களுக்கு நான் கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா 3ஆவது மாதம் ஏதோ ஒரு காரணத்தினால என்னால் கால்ஸ் கொடுக்க முடியல, இந்த சர்வீஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அங்கே இதே போல் வேறு யார் கால்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் போவீங்க. அடுத்தவங்களை நம்பியே நீங்கள் டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நீங்கள் ஓனாக உங்களோட நாலேஜில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா லைஃப்பில் உங்களால் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்களே இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ண முடியும். அங்கே தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இது மட்டும் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா என்னை விட உங்களால் பெஸ்ட்டாகவே ப்ராஃபிட் பண்ண முடியும். இது போல் நம்ம டீப்பாக எந்த ஒரு டெக்னிக்கலையுமே ஃபாலோ பண்ணாமல் எல்லா விதமான செக்மெண்ட்லையும் நம்ம பேசிக்காகவே ட்ரேட் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஆகட்டும், ஈக்விட்டி ட்ரேடிங் ஆகட்டும், அதே போல் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கமாடிட்டி எல்லா விதமான செக்மெண்ட்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது போல் பேசிக்கான ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணி நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இன்னையோட ட்ரேடிங்கில் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் எனக்கு என்ன என்ட்ரி கிடைச்சிருக்கு, அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தென் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே நம்மளால் ரெகுலராக ஒரு 500 ருபீஸ்லேருந்து 1000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு அவ்வளோ கூட வேணாம், 2,500 இருந்தாலே நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாலேருந்து 500 ரூபா தாராளமாக ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதுக்குண்டான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமிங் தான் நம்ம உட்காந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது.
நமக்கு நாம எந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கிறோமோ அந்த டைம்ல நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம எந்த பிரைஸ்ல வேணாலும் என்டர் ஆகலாம், எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு கிடையாது. இதுக்கு உண்டான கான்செப்ட் இருக்கு. இதை ஃபாலோ பண்ண மட்டும்தான் இதுல நம்மளால ட்ரேட் பண்ண முடியும், சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இன்னியோட மார்க்கெட்ல இன்னியோட ட்ரெண்ட்ல நான் என்ன ஆப்ஷன் எடுத்திருக்கேன், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை நம்ம இப்ப பார்த்துடலாம். இன்னியோட என்ட்ரி இதுதான். இன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 5147 ரூபா 50 காசு. இன்னியோட ரிஸ்க் 247 ரூபா 50 காசு. ரிவார்டு 2320. இதுதான் கான்செப்ட். இதுல நான் என்ன ட்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு 41200 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 41200 புட் ஆப்ஷன் ஒரு லாட் தான் என்ட்ரி ஆயிருக்கேன். 205 ரூபா 90 காசுக்கு நான் பை பண்ணியிருக்கேன். 205.90க்கு பை பண்ண பிறகு 298 ரூபா 70 காசு வரைக்கும் மேலே போயிருக்கு. நான் எங்கே புக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 243 ரூபா 55 காசுக்கு புக் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு 941 ரூபா 25 காசு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. இந்த வாரத்தோட முதல் நாள் ட்ரேடிங்கில் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் 941 ரூபா 25 காசு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. அடுத்து 10 மந்த் டார்கெட், 20 மாதங்கள் என்னோட டார்கெட், கோல்டன் ஸ்டாக். இந்த கான்செப்ட்ல எல்லாம் என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு, என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றது நம்ம இப்போ பார்த்துடலாம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு எல்டி 600 ரூபா ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. லூபின் 800 ரூபா ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. நௌக்ரி 1100 ரூபா ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. பால்கிரிஷிண்டு 1200 ரூபா லாஸ்ல புக் ஆயிருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் 2200 ரூபா ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 லட்சம் ரூபாய். டோட்டலா 3500 ரூபா இன்னைக்கு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 3% இதுல இன்னைக்கு ப்ராஃபிட். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்ட்ல எல்டி 500 ரூபா ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. அதானி போர்ட்ஸ் 900 ரூபா ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. அதானி என்ட் 1800 ரூபா லாஸ்ல புக் ஆயிருக்கு. டோட்டலா இந்த 3 ஸ்டாக்ல 400 ரூபா லாஸ் இன்னைக்கு. அதானி போர்ட்ஸ் பிளஸ் அதானி என்ட் இந்த 2 ஸ்டாக்குமே ஃபர்ஸ்ட் என்ட்ரியில லாஸ்ல புக் ஆயிருக்கு. செகண்ட் என்ட்ரியில அந்த லாஸ் ரெக்கவர் ஆயிருக்கு அதானி போர்ட்ஸ்ல மட்டும். அதானி என்ட்ல டோட்டலாவே 1800 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. அதானி என்ட்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரியில ஒரு 4% லாஸ் வந்திருக்கு. ரெண்டாவது என்ட்ரியில 2% தான் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் இந்த 1800 ரூபாய் லாஸ் இதுலயும். இன்னியோட கோல்டன் ஸ்டாக் சிட்டி யூனியன் பேங்க், இதுதான் இன்னியோட கோல்டன் ஸ்டாக்கு. எதுக்காகனா இன்னியோட ரிஸ்க் ரேஷியோ பாருங்க 0.35%, 1/2% கம்மியா வருது. ரிவார்டுன்னும் போது 3.85%. இதுதான் கான்செப்ட் இன்னைக்கு. இதுல என்னோட அக்கௌண்ட்ல நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், அதுல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத அக்கௌண்ட்ல டைரக்டா பார்த்துக்கலாம். சிட்டி யூனியன் பேங்க்ல இது 50,000 ரூபாய் வேல்யூ. டோட்டலா இன்னைக்கு 1073 ரூபாய் 40 காசு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இதுல இன்னைக்கு 2% ப்ராஃபிட். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்டாக் கோல்டன் ஸ்டாக்கா வந்திருக்கு. இதுல இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அதனால தான் சிட்டி யூனியன் பேங்க்ல மட்டும் ஒரு 1073 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, இன்னையோட மார்க்கெட்ல என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்ல எல்லாமே இன்னைக்கு என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம பார்த்தாச்சு. ஃபைனலா ஈக்விட்டி இன்ட்ராடேக்காக ஒரு 2 வாரமா ஒரு புது கான்செப்ட் ஒன்று டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். இதுல இன்னைக்கு என்ன ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத அக்கௌண்ட்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 11 மணிக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த 3 ஸ்டாக் இதுதான். ஓஐஎல், லென்மார்க், பேடிஎம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓஐஎல் செக் பண்ணிக்கலாம். 10 to 11 இந்த 1 ஹவரோட ஹை 242.50, லோ 236.20. இது ஹையும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. 12 மணிக்கு இந்த ஆர்டரை நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கணும். 239.75, 238.10. இது 239.80க்கு நம்ம பை ஆர்டர் கிடைச்சிருக்கு. கிடைச்சிட்டு 241.20 ஒரு 1.5 ரூபா தான் நமக்கு மேலேயே போயிருக்கு. அதே போல் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கான்னு பார்ப்போம். 238 ரூபா 60 காசு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இதில் 1 ரூபா நமக்கு லாஸு. தென் 241.20 நம்ம என்ன பண்ணியிருப்போம், 238.60க்கு ரிவர்ஸ் போயிருப்போம். ரிவர்ஸ் போனாக்கா அங்கே லோ 237.40. அந்த 1 ரூபா இங்கே வந்துடுச்சு. 1 ரூபா லாஸு, 1 ரூபா ப்ராஃபிட்டு. நம்மளோட கான்செப்ட் என்னென்னா, இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி லாஸ் வருது அப்படின்னாக்கா செகண்ட் என்ட்ரியில் அது 0 பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம்.
ஓகே, இங்கே 0 பண்ண முடியுது. இன்னைக்கு இதில் நோ கெயின் நோ லாஸில் முடிஞ்சிருக்கு. லென்மார்க்கு ஃபர்ஸ்ட் 10 to 11 ஒரு ஹை 419.80, 411.30 ஹை பிரேக் ஆகலை, லோ பிரேக் ஆகலை. 417.90 இங்கே ஹை பிரேக் ஆகுது. 17.90 போயிட்டு 423.75 இங்கே நம்மளோட டார்கெட் 1% அச்சீவ் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. பேடிஎம் $678 ஹை பிரேக் ஆகலை. 662 லோ பிரேக் ஆகுது. டைரெக்டாகவே நமக்கு ஒரு 2% கிட்ட ப்ராஃபிட்டு. ஸோ நம்மளோட டார்கெட் 1%. இன்னைக்கு பேடிஎம்மில் 1% ப்ராஃபிட்டு, லென்மார்க்கில் 1% ப்ராஃபிட்டு, ஓஐஎல்ல 0. டோட்டலாக இன்னைக்கு 2% ப்ராஃபிட் வந்திருக்கு. நாம் டெஸ்டிங் எடுத்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நமக்கு ப்ராஃபிட் தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு வாரம், இந்த வாரம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் திங்கட்கிழமைலேருந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டில் ப்ராக்டிக்கலாக சின்ன அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இன்னையோட ட்ரெண்டில் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நாளையோட ட்ரெண்டில் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத நாளையோட மார்க்கெட்டில் பார்க்கலாம், நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.